ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திதி, மாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் பைரவரை நாளை வணங்கினால் வெறும் சாதாரண வழிபாடாக இருக்காது. அது நம்ம வாழ்க்கையில் நிழல் போல் பின்தொடர்ந்து எல்லா தடைகளையும் பயங்களையும் அரிய மலமான துன்பங்களையும் அகற்றி நமக்கு அழகான ஒரு புதிய திசையை தரக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். இந்த ஒரு நாளில் பைரவர் அவர் கோபரூபம், ஆனால் கருணை நிறைந்தவராக இருப்பார். பாதுகாப்பு தரக்கூடியவர், நம்மளை காப்பாற்றக்கூடியவர். எங்களை எதிர்த்து வரக்கூடிய காமம், கிரோதம், பயம், துன்பம், தடைகள் அனைத்தையும் ஒரே சத்தத்தில் அகற்றக்கூடியவர் தான் இந்த பைரவர். அடிபட்ட பைரவரை, அப்படிப்பட்ட அந்த ஒரு பைரவரை அஷ்டமி நாள்ல நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா அது 100 நாள் வழிபாட்டுக்கு சமம் என்று அகஸ்திய முனிவர்கள் கூறப்பட்டு வருகிறார்கள். இந்த ஒரு வீடியோவில் நாளை எழுந்ததும் நம்ம பைரவரை எப்படி வணங்கணும், என்ன ஒரு மந்திரம் நம்ம நாளை காலையில கூற வேண்டும், உள்ளங்கையை பார்த்து எப்படி நம்ம மந்திரங்களை கூற வேண்டும், அதை எத்தனை முறைகள் கூற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காண்கிறோம். நாளை அஷ்டமி நாள், அதனுடன் பைரவர் வழிபாடு. இதனால் தடைகளானது விலகி ஓடும், பகைவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள், கடன் பிரச்சனையானது தீரும், எதிர்ப்புகளானது குறையும், வேலை செய்ய முயற்சியானது நமக்கு கிடைக்கும், உளசக்தியானது கிடைக்கும், இரவு நேரத்துல ஒரு பயமானது நீங்கும், வாழ்க்கையில பாதுகாப்பானது நமக்கு உணர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாளைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் கூற வேண்டும். இது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கும். அஷ்டமி நாள் என்பது பைரவரின் உச்ச சக்தியான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நாம் ஒரு சிறிய ஓம் அல்லது ஒரு மந்திரம் மட்டும் சொன்னாலும் கூட அதனுடைய பலனானது நமக்கு பல மடங்கு அதிகமாக கொடுக்கும். எனவே நாளை பிப்ரவரி 26 24 காலை எழுந்ததும் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல படுக்கையில இருந்து எழுந்து முன் கண்களை மெதுவாக திறந்து கொண்டு 2 கைகளையும் உள்ளங்கையை ஒன்றாக சேர்த்து கொண்டு பார்க்க வேண்டும். உள்ளங்கை நம்ம வாழ்க்கையின் சக்தி இருப்பிடமாக கருதப்படும். பைரவரின் சக்தி நேரடியாக நம்முடைய உள்ளங்கைக்கு வர நம்முடைய மனதை நம்ம தயாராக மாற்ற வேண்டும். அந்த ஒரு நேரத்தில் நம்ம மெதுவாக சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை நாளை நீங்க மெதுவாக 3 முறைகள் கூற வேண்டும். கூறி நாளைய நாளில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை படுக்கை அறையிலிருந்து எழுந்த உடனே கூற வேண்டும். காலையில 6 மணியிலிருந்து 7:30 மணி இந்த ஒரு நேரத்தில் நீங்க கூறுவது பைரவரின் ஜாக்கிரத சக்தி நேரமாக இருக்கும். ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். இதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் கால பைரவாய வித்மகே காலாந்தையாக தீமகி தன்னோ பைரவ பிரசோதயார். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறினாலே போதுமானது. இது பைரவரின் காயத்ரி மந்திரம். ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி, அது எள்ளெண்ணெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. எள்ளெண்ணெய் பைரவரின் மிக பிரியமானதாக கருதப்படும். தீபத்தை முன்னால் வைத்து மெதுவாக மூச்சை விட்டு விட்டு பைரவரை, இன்று அஷ்டமி, என்னை காப்பாற்றி வழி நடத்துங்கள் என்று பைரவரின் மனதார கூறி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நாளைய நாளில் சிறப்பாக மாறும். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 21 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகளும் கூறி வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். கோபப்படாமல், பொய் பேசாமல், வீணாக யாரையும் குறை சொல்லாம, வாக்குவாதத்தில் ஈடுபடாம, பிறரின் மனதை புண்படுத்தாம நாளைய நாளில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நாளை காலையில் எழுந்ததும் தயங்காமல் உள்ளங்கையை பார்த்து அவரை வணங்கி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அவரது கருணை, அவரது பாதுகாப்பு, அவரது அருள் என்றும் உங்களோடு நிச்சயமாக இருக்கும். எனவே நாளை பைரவரை வணங்க மறந்து விடாதீர்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம்.